காலையில அவசர அவசரமா காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கா காவியா. கண்ணாடி முன்னாடி நின்னு தலவாரும் போது அவளுக்கு பிடிச்ச ஒரு கலர்ஃபுல்லான பட்டர்ஃபிளை கிளிப்பை எடுத்து மாட்டிக்கிறா. பின்னாடி இருந்து அவங்க அப்பா மாணிக்கத்தோட கரரான குரல் கேக்குது. காவியா, காலேஜுக்கு போறதுக்கு எதுக்கு இவ்வளவு பந்தா? அந்த கிளிப்பை கலட்டிட்டு நார்மலா போ. நம்ம குடும்பமான ரொம்ப முக்கியம் காவியா. காலேஜுக்கு போனோமா படிச்சோமா நேரா வீட்டுக்கு வந்தோமான இருக்கணும். தேவையில்லாம அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை சேர்ந்துட்டு காட வீதியில சுத்த கூடாது. முக்கியமா எந்த ஒரு பையன் கூட பேச்சு வச்சுக்க கூடாது. புரிஞ்சுதா? சரி அப்பா. காவியாவோட அப்பா தான் காலேஜுக்கு எப்பயுமே கூட்டிட்டு போவாரு. அவளை காலேஜ் வாசல்லே கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்துருவாரு. காலேஜ் கேம்பஸ்ல மத்த பொண்ணுங்க எல்லாரும் ஜாலியா சிரிச்சு பேசி பசங்களோட குரூப்பா அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா காவியா யாரையும் நிமிர்ந்து பார்க்காம தலையை குனிஞ்சுக்கிட்டே கிளாஸ் ரூமுக்கு போறா. வழியில அவ கூட படிக்கிற ஒரு பையன் நோட்ஸ் கேக்குறதுக்காக வரான். நேத்து எடுத்த மேக்ஸ் நோட்ஸ் இருந்தா கூட அவன் இப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காவியா பயந்து நடுங்குறா. அப்பாவோட முகம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது. இல்ல என்கிட்ட நோட்ஸ் இல்ல, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதில கூட கேட்காம வேகமா ஓடிட்டா. அந்த பையன் இவன் ஏன் இப்படி பண்றான்னு குழப்பமா பாத்துக்கிட்டு இருந்தான். காலேஜ் முடியுது. அன்னைக்குன்னு பார்த்து அப்பா வர கொஞ்சம் லேட் ஆகுது. காவியா பஸ் ஸ்டாப்ல தனியா நின்னுட்டு இருக்கா. திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. எல்லாரும் அங்கிட்டும் இங்கிட்டுமா ஓடி ஒதுங்குறாங்க. காவியா நனைஞ்சுக்கிட்டே நிற்க அவ காலேஜ்ல படிக்கிற ஒரு பையன் ஓடி வந்து தன் கொடைய அவளுக்கு கொடுக்கறா. ரொம்ப மழையா இருக்கு, கொடை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஆனா காவியா பயந்து வேண்டான்னு சொல்லும் போதே அங்க அவங்க அப்பா வந்துடுறாரு. கொடைய கொடுக்கறதையும் காவியா பக்கத்துல நிற்கிறதையும் பார்த்துட்டு அவருக்கு கோபம் தழுக்கேறுது. அந்த பையனை ஒரு முறை முறைச்சிட்டு காவியாவை பைக்ல ஏத்திட்டு போறாரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் காவியாவை எப்படி வளர்த்தேன்? அப்பா ஒரு பையனோட கொடை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? ஊர்ல 4 பேர் பார்த்தா என்ன பேசுவாங்க? இனிமே நீ காலேஜுக்கு போக வேண்டாம், வீட்லயே இரு. இத்தனை வருஷமா மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த எல்லாமே இப்போ காவியாவுக்கு வெடிக்குது. அழுது கொண்டே நிமிர்ந்து அவங்க அப்பாவை, இப்படி பண்றீங்க? எந்த பையன்கிட்டயும் பேசாத, வெளியில சுத்தாதன்னு சொல்லி என்ன ஒரு ஜெயில் கைதி மாதிரி வளர்த்துட்டீங்க. காலேஜ்ல எல்லாரும் என்ன ஒரு லூசு மாதிரி பாக்குறாங்கப்பா. எனக்குன்னு ஒரு நண்பர்கள் கூட இல்ல. பசங்க எல்லாரும் கெட்டவங்க இல்லப்பா. அங்க ஒரு பையன் மழையில நனைய கூடாதுன்னு தம்பி மாதிரி கூட நீட்டுனா அதுல என்ன தப்பு இருக்கு? உங்க பயத்தால என்னோட எல்லா சந்தோஷத்தையும் கொன்னுட்டீங்க. என்ன நீங்க வளர்க்கலப்பா, பூட்டி வச்சிருக்கீங்க. இப்படி வாழ்றதுக்கு நான் செத்துடலாம். ஹால்ல ஒரே அமைதி. அம்மா ஒண்ணு சொல்றாங்க. பாதுகாப்புங்கிறது அவளுக்கு தைரியத்தை தர்றதுல இருக்கணுமே தவிர பயத்தை தர்றதுல இல்லைங்க. அப்பா தனியா உட்கார்ந்து யோசிக்கிறாரு. தான் பொண்ணு சிரிச்சு பேசி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நினைச்சு பாக்குறாரு. மெதுவா காவியா ரூம் கதவை தட்டுறாரு. காவியா அழுது முடிச்ச கண்ணோட கதவை தேர்க்கிறா. நாளைக்கு காலேஜுக்கு போகும்போது இதை வச்சுட்டு போமா. அப்பாவோட பயம் இனி உன் ஆசையை தடுக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.